அப்போ ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 5:50 ஆகுது டைமு. நாங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்ததும் கிளம்பிடலாம். நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குளஞ்சாம்பாலேருந்து நேரு மதுக்கரை போய் மதுக்கரை ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலுக்கு ஏறிக்கலாங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா 10 மினிட் கழிஞ்சு கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துருச்சு. நாங்கள்லாம் பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னா ஃபோட்டோவில் வெளியே ஃபோன் எடுக்கிறவங்க கூட முடியாத கண்டிஷன். பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஃபுல் திறக்காக இருந்தது. அதனால் அங்கே ஒன்றும் ஒரு ஃபோட்டோஸும் ஒரு வீடியோ ஒன்றும் எடுக்க முடியல. அப்போது பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா நம்ம மதுக்கரை போகலான்னு பிளான் பண்ணது அங்கே ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால அங்கே போய் நம்ம ட்ரெயின் ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்கும் காட்டியும் நாங்கள் எட்டிமடையிலே இறங்கிட்டோம். எட்டிமடையிலேருந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எட்டிமடை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு கரெக்டாக ஒரு 7 மணி யாருக்காச்சு. நாங்கள் இப்போ எட்டிமடை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு 2-3 செல்ஃபி எல்லாம் போட்டுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் வந்து யாரெல்லாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேரும் எங்கள் கூட எங்கள் அத்தையும் வந்துருந்தாங்க. அப்படி 5 பேர் நாங்கள் போனோம். அப்போது பார்த்திங்கன்னா ட்ரெயின் வர்றக்காச்சு. இன்னும் ட்ரெயின் வந்தால் நம்ம உடனே கிளம்பிடலாம். அப்படி நல்லபடியாக நாங்கள் ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ ட்ரெயினில் ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம். இட்லி கொண்டு வந்தோம். இட்லிலாம் சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போயிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி ஆகும்போது நாங்கள் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்கள இங்கேருங்க நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோன்னு சொல்லி நானும் பையனும் வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அடுத்த 4 மணிக்கு 4:30க்கு எடுக்கிற வேளாங்கண்ணி ட்ரெயினுக்கு வேண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா 4:30க்கு எடுக்கிற வேளாங்கண்ணி ட்ரெயினில் ஏறி சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. இன்னைக்கு வண்டி எடுத்தால் கிளம்ப வேண்டி தான் வேளாங்கண்ணிக்கு. வேளாங்கண்ணிக்கு எத்தனை மணிக்கு எத்துன்னு தெரியல. எப்படி ஒரு 8-9 மணிக்கு எத்திடும். அப்படி பார்த்தீங்கன்னா 9-9:15க்கு நாங்கள் வேளாங்கண்ணி வந்துவிட்டோம். வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு முன்னாடி வந்துவிட்டோம். ரூம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் கொண்டு வச்சுட்டு வெளியிறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நீ சாப்பிட்டு ஹால்ட்டாக வேண்டி தான். பின்ன காலையில் நினச்சி தான் நம்ம ரவுண்டிங் போக போகிறோம். அப்போ காலையில் நினச்சோம். காலையில் நினச்சி பீச் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பின்ன மீன் அரிசி பருப்புங்க தக்காளி எல்லாம் வாங்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே நம்ம ரூமில் கொண்டு வச்சுட்டு பின்ன பாத்திரங்கள்லாம் எடுக்கணும். அந்த வேலைங்களாம் நாங்கள் ரெடியாக பார்த்தோம். இதெல்லாம் எடுத்துக்கொண்டே ரூமில் வச்சுட்டு பீச்சில் வச்சு 2 செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொண்டே ரூமில் எல்லாம் இதில் வச்சுட்டு நாங்கள் அப்படியே போய் காலைல டிஃபன் ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஹோட்டலில் போய் 2 பேர் பூரி சாப்பிட்டாங்க, 2 பேர் தோசை சாப்பிட்டோம். அப்படி காலையில் டிஃபன்லாம் முடிஞ்சுது. அப்புறமா வந்து ரூமில் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற மத்தியானத்துக்கான சாப்பாடு வைக்கிறக்குள்ள செட்டப்புக்கெல்லாம் நாங்கள் பார்க்க தொடங்கினாங்க. நான் பார்த்திங்கன்னா 2-3 வகை மீன் வாங்கினோம். அதெல்லாம் ஒன்று கழுகி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நானும் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு பீச் ஒரு ரவுண்ட் அடிக்க அப்படியே வந்துவிட்டோம். இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி ஆகுது. ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு இங்கே பீச்சில் ரவுண்ட் அடிச்சுட்டு பின்ன போய் ஃபுட்டு சாப்பிட வேண்டியதான். அப்போ கொஞ்ச நேரம் நம்ம பீச்சில் இப்போ ரவுண்ட் அடிக்கலாம். பீச்சுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் அங்கே வந்து படுத்துருந்தது. ஒட்டகத்துக்கு முன்னாடி 2 செல்ஃபி போடணுன்னு போட்டு 2 செல்ஃபி போட்டு அப்படியே பீச்சில் இவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கால் நினைக்க விடலான்ட்டு அப்படியே நாங்கள் அனுப்ப பீச்சுக்கு போயிட்டோம். இவங்க கொஞ்சம் நேரம் பீச்சில் விளையாண்டாங்க. நான் சொன்னேன் ட்ரெஸ் நினைக்கலாம், மத்தியானம் மேலே வந்து நம்ம குளிச்சுக்கலாம் ஈவினிங். இப்போ ட்ரெஸ்ஸு நினைக்கல, சும்மா விளையாண்டுக்கன்னு சொல்லி ஒரு 6 மணிக்கு அப்படியே விளையாட விட்டுருந்தேன். அவங்க ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 11-11:30 மணி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மண்டை குளிக்கிற வெயில் தான். இந்த மணலுக்கும் சூட்டுக்கும் நல்லா சூடாக தான் இருந்தது. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வேளாங்கண்ணி பீச்சில் அப்படியே ஒரு ரவுண்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். பார்த்திங்கன்னா பகல் டைமில் அதிகமான கடைங்க வந்து மீன் கடைங்க நண்டு கடைங்க இதெல்லாம் வந்து சாயந்தரம் தான். அது ஒரு சில கடை விட பகல் இருக்குது. சாயந்தரம் ஒரு 5 மணி 4 மணிக்கு மேலே தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நிறைய கடைங்க அடைச்சிருந்தது. எப்படி சாயந்தரம் வரும் இல்லை சாயந்தரம் வந்து இந்த வீட்டில் பார்த்தோம். குளிக்கணும், அதெல்லாம் ஆள் போகணும். அந்த அம்மா அத்தை வரும்போது குளிக்கலாம். வேண்டாம்.
ஜேசிபி நிற்கிற பக்கம் போகலாம். கொஞ்சம் அங்கே போகலாம். கொஞ்சம் வா.